வெல்கம் டு யூ வாட்சிங் அரினோ மங்கீஸ் அண்ட் ஏபெக்ஸ் 90. சுசுகா ஜிபியோட ஒரு குயிக் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் டாட்டா காமிச்சார். யாருக்குடா டாட்டா காமிச்சார்னு கேட்டிங்கனாக்க, முன்னாடி கார் போச்சு, முன்னாடி போகிற கார் எல்லாம் பாஸ் பண்ணுற காருக்கெல்லாம் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் டாட்டா காமிச்சார். இது அவர் மட்டும் காமிக்கல, லாண்டோ நாரிஸும் சேர்ந்து தான் டாட்டா காமிச்சார். இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமாக தான் இருக்கும் நான் சொல்ல போகிறது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், சிம் ரேசிங்லேயே பெஸ்ட்டு டிரைவர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். உலகத்தில் இருக்க பெஸ்ட்டு சிம் ரேசிங் டிரைவர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை என்ஜாய் பண்ணுற மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஏன் ஃபார்முலா 1 என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாரு? பேட்டரியாக இருந்துட்டு போட்டோம், 50% பேட்டரியாக இருந்துட்டு போட்டோம். ஸோ எப்படி இருந்தாலுமே மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தானே. ஸோ இதில் டிப்ளாய் ஆகலை அப்படின்னாக்கா கோவம் வருமா? கார் ஒழுங்காக இல்லைனாக்கா கோவம் வருமா? இதெல்லாம் எனக்கு லிட்டரலாக நான் வெர்ஸ்டாப்பன் ஃபேன் தான். பட் ஸ்டில் இருந்தாலும் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, RB22 வச்சுக்கிட்டு நீ ஸ்ட்ரகிள் பண்ணுறது எங்களுக்கு தெரியுது, ஏன் வெயிட் பண்ணக்கூடாது? டச் மீடியா எல்லாருமே சொல்லிட்டாங்க மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ட்டு. ஈவன் அவனும் சொல்லிகிட்டு இருக்கான், நான் இங்கே ஓட்டுறதுக்கு வீட்டில் ஜாலியாகவே இருந்துட்டு போவேன்ட்டு. இது எந்த லெவலில் நாயன்னு எனக்கு தெரியல. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் போனால் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபார்முலா 1 கம்யூனிட்டி ஃபார் சம் டைம், ஃபுல்லாலாம் கிடையாது, 4-5 வருஷத்தில் நம்ம மறந்துடுவோம். ஷூமியை மறந்தாச்சு, எல்லாத்தையுமே மறந்துட்டு தான் இருப்போம். நம்ம மறக்கிறது மனிதனோட இயல்பு தான். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனும் ஒரு காட்லாம் கிடையாது, போனால் மறந்துடுவானுங்க. ஏன் பண்ணக்கூடாது? ஒய் இட்ஸ் நாட் எக்ஸைட்டிங்? இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கம்மிங் பேக் டு த சுசுகா ஜிபி, நான் இப்போது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஆலி பிஎம்என் லேப் நம்பர் 22 நடக்கிற ஒரு சம்பவம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் புரியலைண்ணே, எனக்கு சொல்லுங்கண்ணே புரிகிற மாதிரின்னு சொன்னீங்க. ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா 1 இப்போ இந்த சீசன் 26 ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா 50% இது 50% என்ன போயிட்டுருக்குனாக்கா இன்ஜினு, 50% பேட்ரி. சிம்பிளான டெர்மினாலஜியில் சொன்னால், அதாவது ஒருத்தர் எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி பேட்டரியில் சேவ் பண்ணிவிட்டு போகும்போது, அதுவும் அந்த ஹேஸ் கார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்கர்வ், சுசுகா சர்க்கியூட்டோட எஸ்கர்வ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தாக்கா முன்னாடி போகிற காரு அப்ரப்டாக ஸ்லோ டவுன் ஆகுது, 50 கிலோமீட்டர் ஸ்லோ. அது யாரோட கார்னாக்கா ஃப்ராங்கோ கொலபின்டோ. இது ஒரு மேட்ரு எல்லாத்தையும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆலி பிஎம்என் காரு உடனே பவர் பூஸ்டப் ஆகி 50 கிலோமீட்டர், அதாவது ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 256 to 265 பம்ப் டிஆர்எஸ் ஓப்பன் பண்ணும்போது 15 கிலோமீட்டர் தானே ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ இதில் பேட்டரி அழிச்சு ஓவர்டேக் மோட் போட்டாக்கா 300 கிலோமீட்டர் வேகமாக போன காரு கண்ட்ரோலேருந்து போயிட்டு மோதி 50G இம்பேக்ட் இறங்கி அந்த பையன் அப்படியே கைகாலெலாம் நடுங்கி ஒரு மாதிரி நடந்து போகிறத பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை கார்லோஸ் சைன்ஸாக இருக்கட்டும், லாண்டோ நாரிஸாக இருக்கட்டும், லூயிஸ் ஹாமில்டனாக இருக்கட்டும், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனாக இருக்கட்டும், எல்லாருமே லிட்டரலாக எல்லாருமே இந்த ரெகுலேஷன்ஸ் ஒரு ஷிட்டான ரெகுலேஷன் தான் சொல்லிட்டாங்க. என்னோடய கருத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, எனக்கு பிரிங் பேக் த ஃபுல் கம்பஷன் இன்ஜின் காரம் தான் நான் சொல்லுவேன். பட் ரெகுலேஷன் மாற்றம் மாற நம்ம அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த சைடு மெர்சிடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கே இந்த ரேஸில் மெயினாக பார்த்தா ஜார்ஜ் ரசல் எஸ்பெஷலி ஒரு இடத்துல ஹாமில்டன் அவரை ஓவர்டேக் பண்ணுவார். அந்த இடத்துல டிப்ளாய் ஆகிருக்காது. மெர்சிடிஸ் என்ன தான் ஃபாஸ்டஸ்ட் காராக இருந்தாலும் அவங்களுக்கே டிப்ளாய் ப்ராப்பராக ஆகலை. இது சரி பண்ணாமல் ரேஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு புரியலை. சரி, ரேஸ்க்குள்ளே வருவோம். நம்ம கிமி ஆண்டனலி ஸ்டார்ட் குவாலிஃபைங்கில் எல்லாம் பார்த்தாங்க. குவாலிஃபைங்க நான் பெருசாக பார்க்கல, லைவ் அதோட இப்போ இது உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் ரேஸ் வாட்சலாங் போடாமல் ப்ரிவியூவாக போட்டிருந்தேன். அதிலவே சொல்லியிருந்தேன், நான் கண்டிப்பாக மெர்சிடிஸ், மெக்லாரன், ஃபெராரி 3மே போடியமில் வராங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபாஸ்டஸ்ட் கார் மெர்சிடிஸ், செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் மெக்லாரன், தேர்டு ஃபெராரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபோர்த்து தான் ரெட்புல் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ கூட அதை மாற்றணும். ஃபோர்த் ரெட்புல் கூட இல்லை, ஆல்பின் தான். எல்லாருமே மெர்சிடிஸ் இன்ஜின் உள்ள கார் தான் இப்போது கிரிட்டில் ஃபாஸ்டஸ்ட் காராக இருக்குது. ஸோ கிமி ஆண்டனலி அண்ட் ஜார்ஜ் ரசலுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். டோட்டலாக பின்னாடி போயிட்டான். கிமி ஆண்டனலி P6 போயிட்டான். என்ன இருந்தாலும் அந்த ஆலி பிஎம்எனோட இன்சிடென்ட் மட்டும் இல்லை அப்படின்னாக்கா ஆண்டனலியில் ஃபஸ்ட்டு வந்திருக்க முடியாது. ஜார்ஜ் ரசல் ரொம்பவே ஃபஸ்ட்ரேட் ஆகிட்டார். அவருக்கு ஒரு ரொம்ப பேடான வீக்கெண்ட் நான் சொல்லுவேன். பவர் டிப்ளாய் ஆகலை. என்னடா இவ்வளோ சூப்பராக ஓட்டுறாரு. அஃப்கோர்ஸ் P4 முடிச்சார், அது மேட்டர் இல்லை. பட் ஒழுங்காக எல்லாமே அவருக்கு நடந்துருந்தாக்க கன்ஃபார்மாக P1 போகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருந்திருக்கும். போகலை. இட்ஸ் அ வெரி பேட் வீக்கெண்ட் ஃபார் ஜார்ஜ் ரசல். ஆஸ்கார் பியஸ்ட்ரி என்ன லான்ச்சு, வேறு மாதிரி லான்ச்சு. 2 ரேஸ் வெளியே உட்காந்து பார்த்துட்ருக்கான், வேடிக்கை பார்த்துட்ருக்கான். என்னென்னலாம் பண்ணால் நோட் புக் எடுத்து எழுதியிருக்கான், என்னென்னலாம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டான லான்ச்சு. மெர்சிடிஸ் பேர்ன் அவுட் ஆகிட்டாங்க லான்ச்சில். லான்ச்சே ஒரு மாதிரி டிலேடான லான்ச் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மெர்சிடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா லான்ச்சை மிஸ் பண்ணும்போது ஆஸ்கார் பியஸ்ட்ரி வேறு மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லான்ச்சை கொடுத்தான். செம்மையாக ஓட்டினான், கரெக்டான டைமில் பிட்டு எல்லாமே, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அவனுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பராக ஓட்டினான். அவன் பார்த்தீங்கன்னா போடியமில் முடிச்சிருக்கான். இட்ஸ் அ வெல் டிசர்விங் போடியம் ஃபார் மெக்லாரன் ஆன் ஆஸ்கார் பியஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஃபாலோ த்ரூ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெக்லருக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கிராண்டட், அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். நம்ம க்ளோசிங் 10 லேப்ஸ், ஃபைனல் க்ளோசிங் 10 லேப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஸ்பீட் ரேஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். எதனால்டா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மாஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இப்போதைக்கு அவன் தான். அங்கே ரஸ்ஸிலெல்லாம் ஓவர்டேக் மோட் பண்ணால் கூட விடலை. ரஸ்ஸில் முன்னாடி போகிறான் 53rd லேப், 51st சம்திங் லைக் 49 51st தெரில, 53 லேப்னா 3 லேப்புக்கு முன்னாடி போடா நீ முன்னாடி போன்ட்டு பின்னாடி வந்து திரும்ப ஒரு ஓவர்டேக் பண்ணாமல் பாருங்கள். அது வேறு மாதிரி. அது ஓவர்டேக் பண்ணுறது கூட மேட்டர் இல்லை, அதை டிஃபென்ஸ் பண்ணுறது தான் வந்து மேட்ரு. அதை டிஃபெண்ட் பண்ணி வண்டியை எப்படியோ P3 எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அது வேறு மாதிரின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அந்த சைடு வந்து லெக்லருக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கவே கூடாது. ஃபெராரியோட மாஸ்டர் கிளாஸ் வந்து இப்போ 3 ரேஸுமாகவே இருந்துகிட்ருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்ன தான் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஃபேனாக இருந்தாலும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்றைக்குமே ஃபெராரி தான். அவங்க ஜெயிச்சாலே நமக்கு அந்த வீக்கெண்ட் ஹாப்பி தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னாக்கா இன்னொரு குறிப்பிடத்தக்கமானது லூயிஸ் ஹாமில்டன் வர்சஸ் லாண்டோ நாரிஸ். ஒரு மாதிரி அடி தடி P5க்கு போயிட்டு இருந்தது. லாண்டோ நாரிஸ் கோர்ஸ் வந்துட்டாப்புல, பட் ஸ்டில் லூயிஸ் ஹாமில்டன் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணார். சரி ஃபைன், ஓகே, முடிஞ்சிருச்சு நமக்கு. இவங்க 2 பேரும் ஃபெராரி மட்டும் கொஞ்சம் அடிச்சுக்காமல் டீம் ஒர்க் பண்ணாங்கன்னாக்கா மேபி லைக் P3 P4 கூட வந்திருக்காமா என்னங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். சரி ஓகே, ஜார்ஜ் ரஸ்ஸலை பற்றி இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். அவர் பண்ண ரிகவரிலாம் சான்ஸே இல்லை. ஏன்னா பின்னாடி போயிட்டார். அவருக்கு எல்லாமே இந்த ரேஸே அகெயின்ஸ்டாக தான் இருந்தது. பட் மேட்ச் மாஸ் பண்ணி வந்துட்டாருன்னு கூட சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன், நான் ஆஸ்கர் பிஎஸ்டி பற்றி சொல்லிட்டேன். கிமி ஆண்டனிலியை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். P6 போயிட்டு தலைவர் வந்து P1க்கு வந்து யங்கஸ்ட் 19 years ஓல்டு, யங்கஸ்ட் எவர் ஃபார்முலா 1 டிரைவர் டு வின்ன போடியம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கிட்டார். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹாமில்டன் அண்ட் தென் வேறு யார், செபாஸ்டியன் வெட்டல் நினைக்கிறேன். இவங்க 2 பேர்த்துக்கு தான் வந்து இது இருக்குது, இந்த ரெக்கார்ட் இருக்குது. இப்போ இவர் எடுத்திருக்காரு. ஹீஸ் லீடிங் த டிரைவர் சாம்பியன்ஷிப் கூட இந்த சீசனு. ஸோ இது மட்டும் சொல்லியாச்சு. யார் யார் சொல்லியாச்சு? கிமி ஆண்டன்லி சொல்லியாச்சு, ரசல் சொல்லியாச்சு. வெர்ஸ்டாப்பன் மெர்சிடிஸ்க்கு போவாரா அப்படின்னு கேட்டிங்க. இனிமேல் எப்படி போவான்? கிமி ஆண்டன்லி பேய் மாதிரி ஓட்டிகிட்ருக்கான். ரசல் அவங்க கூட வந்து டபுள் பேய் மாதிரி ஓட்டிகிட்ருக்கான். அவன் எப்படி போவான்? வெர்ஸ்டாப்பன் ரிட்டையர் ஆக வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர்த்து மெர்சிடிஸ் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து மிக 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 குறைவு என்னை பொறுத்த வரைக்கும். சரி ரைட்டு, உள்ளே திரும்ப வருவோம், நம்ம ரேஸ் ரிவ்யூக்குள்ளே வருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் பர்ஃபார்மர் யார் அப்படின்னாக்கா மெயினாக வந்து நம்ம செக்கோ பெரஸ் தான், கேடிலாக்கு ஜென்ரல் மோட்டர்ஸு. ஸோ பெரஸ் வந்து 17வது முடித்தார். இந்த கேடிலாக்கோட இந்த வருஷத்தோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு லேர்னிங் இயராக தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்டன் மார்ட்டின் வந்து ஃபெர்னாண்டோ அலான்ஸோவும் லான்ஸ் ஸ்ட்ராலும் அவங்க 2 பேரும் கடைசி பொசிஷனுக்காக போட்டி போடுறதா வந்துட்டு லான்ஸ் ஸ்ட்ரால் வந்து காமெடியாக சொல்லிட்டு போனார். பட் அலான்ஸோ, லான்ஸ் ஸ்ட்ராலு, நாரிஸு எல்லா டிரைவருமே சொல்லிட்டாங்க, சைன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து FIA வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆலிபியா மேனோட இன்சிடெண்ட்டு. இதை வந்து கரெக்டாக பண்ணணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த ரெகுலேஷன்ஸ் எனக்கு வந்து பெருசாக பிடிக்கல. பட் மாற்றம் தேவை தான், மாற்றத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம், வேறு வழி இல்லை. அது தாண்டி வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கனாக்கா இது வந்து மீடியம் டு ஹார்ட் ஒன் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபெராரியும் மெர்சிடிஸும் வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் நான் சொல்லிட்டேன்னா, பியர் கேஸ்லி சொல்லி ஆகணும். ரேஸ் இன் அண்ட் ரேஸ்ட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான், வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறான். ஹானரபுள் மென்ஷன் அவன் தான். பாயிண்ட்ஸில் முடிச்சிட்ருக்காங்க ஆல்பின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டான். அந்த அர்வின் லின்பர்ட் சின்ன பையன் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கே தண்ணி காமிச்சான். ஐசக் கஜாரும் அப்படி தான் தண்ணி காமிச்சாப்பில். பட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அதெல்லாம் தாண்டி, சோதனையெல்லாம் தாண்டி தான் வந்து 8th தான் முடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பியர் கேஸ்லி 7th 8th முடிச்சாப்பில். ஓகே, ஐம் வெரி ஹாப்பி அபவுட் த ஹோல் ரேஸ். நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் தவிர்த்துருக்கலாம். ஸோ போடியம் வந்து நம்ம சொல்லியாச்சு. கிமி ஆண்டன்லி ஹிஸ்டாரிக் கமாண்டிங் டிரைவ் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி மெக்லாரனோட ஃபஸ்ட்டு போடியம் ஆஃப் த சீசன் இது. அதுக்கடுத்து சார்ல்ஸ் லெக்லர் டாக்டிக்கல் போடியம், பிட் ஸ்டாப்லாம் கரெக்டாக நடந்து ஃபெராரியா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா மூணு விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன் நான். ஒன்று வந்து மெர்சிடிஸை தான் இட்ஸ் அ டீம் டு பீட். ஒரு இதை வச்சுட்டாங்க, இதுதான் வந்து ஹைட்டு, இதை நீங்கள் தொடணும், அப்போ தான் வந்து நீங்கள் என்னையே தொட முடியுங்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை சொல்லலாமா, ஆண்டனலி எரா இஸ் இயர் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா லூயிஸ் ஹாமில்டன் 2007 வச்ச ரெக்கார்டு என்ன வச்சுருக்காருன்னா, யங்கஸ்ட் டிரைவர் டு வின் த ரேஸ் அப்படி வச்ச ரெக்கார்டை வந்து ஆண்டனலி வந்து பிரேக் பண்ணிட்டாப்புல. ஸோ ரெட்புல் இன் கிரைசிஸ், காலி கபாசி தான். இனிமேல் ரெட்புல்லாம் எவனும் வந்துடாதீங்க என்கிட்ட, அவ்வளோதான். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன்லாம் முடிஞ்சு போச்சு. கேஸ்லிக்கு பின்னாடி முடிச்சிருக்காப்புல.
இது வந்து ரெட்புல் வந்து இதை தாண்டி வரணுன்னாக்கா சாதாரணமான விஷயம் இல்லை. சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங் சொல்லிடுறேன் நான். ஆண்டனெல்லி வந்து 72 பாயிண்ட்டு, ஜார்ஜ் ரசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 63 பாயிண்ட்டு, லெக்லருக்கு வந்து 49 பாயிண்டில் இருக்காப்புல. ஸோ இது தவிர்த்து வந்து எனக்கு என்ன சொல்லணுன்னாக்கா, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெர்சிடிஸோட W17 பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டில் வந்து பிரிக்கிறாங்க. ஃபெராரி SF26 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்னரிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நம்ம இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு மியாமி தான் போகிறோம்னு நினைக்கிறேன், USGP தான் போகிறோம். மிட் நைட் ரேஸ் வாட்சலாங் போடுவோமான்னு கேட்டிங்கனாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி 99% வாய்ப்பு இல்லை. நைட்டு முழிக்க முடியாது நம்மளால். மோட்டோ ஜிபி இந்த வாட்டி நான் பார்க்கல. மேரினேட்டர் ஜெயிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதை பார்த்துட்டு ஹைலைட்ஸ்லாம் பார்த்துட்டு டேட்டா எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான ரிவ்யூ போடுவோம். நான் நிறையா மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ரிவ்யூவில். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மெயின் ரீசன் என்னென்னா, நம்மளே ஃபுல் ரேஸ் பார்க்காம பாதி ரேஸ் தான் பார்த்தோம். வாட்சலாங் வந்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை கொஞ்சம் எல்லோரும் ஹைப் பண்ணி விடுங்க. ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்காதவங்களாம் தள்ளி தட்டி பார்க்க வைங்க. ஃபார்முலா 1 நம்ம சேனலில் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.